ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு எனிக்கும் கணக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா 7th ஸ்டாண்டர்டு எக்ஸசைஸ் நம்பர் 1.3 டேர்ம் 1 நம்பர்ஸில் நம்ம கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கணக்கு -80 பெருக்கல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு -80. இந்த பயிற்சியில் ஃபுல்லாகவே நமக்கு என்ன வரும்னு சொன்னாக்கா மல்டிப்ளிகேஷன், அதாவது பெருக்கல், முழுக்களின் பெருக்கல் அதுதான் வரும். முழுக்களை பெருக்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா 2 டிப்ஸு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அந்த 2 டிப்ஸு இப்போ சொல்லிடுறேன், அதை மைண்டில் வச்சுக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிப் 1 என்னென்னா எண்களை பெருக்கு. எண்ணை பெருக்குனாலும் சரிதான், எண்களை பெருக்கு. முதல்ல எண்களை பெருக்கணும். எப்பயும் போல் நம்ம பெருக்கல் செய்வோம் இல்லையா, அது எண்களை பெருக்கணும். 2வது குறிகளை பெருக்கு. குறிகளை பெருக்கு. இந்த பெருக்களை பொறுத்த வரைக்கும் 2 பெருக்கல் நம்ம செய்யணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. முதல்ல எண்களை பெருக்கணும், 2வது குறிகளை பெருக்கணும். சரியா? நம்ம இப்போ எண்களை பெருக்குவோம். ஃபஸ்ட்டு 1 நம்ம போட்டு அப்புறம் ஆன்சர் போட்டுக்கலாம். தீர்வுன்னு கூட போடுங்க. தீர்வு ஃபஸ்ட்டு நம்ம என்னது எண்களை பெருக்கு. அதனால் 80 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, இங்கே -80 இருக்குது. அப்போ நம்ம எண்களை பெருக்கணும். 80 எதால் பெருக்குனா 80 வரும்? மைண்டில் வச்சுங்க. 80 எதால் பெருக்குனா 80 வரும்? ஒரு எண்ணை பெருக்கல் சமணி. பெருக்கல் சமணி அப்படின்னு சொன்னால் பெருக்கல் சமணி 1. 1ஆல் பெருக்கும்போது தான் அந்த எண்ணே நமக்கு ஆன்சராக வரும். அப்போது 80 எதால் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் 1ஆல் பெருக்குனா 80 வரும். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். 2வது பாயிண்ட்டு குறிகளை பெருக்கு. குறிகளை பெருக்கு அப்படிங்கிறதுல என்னன்னா, இதில் என்னது 3 விதமான வரும். அதாவது ப்ளஸ்ஸையும் பெருக்குனா ப்ளஸ் தான் வரும், மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் தான் வரும். இது ரெண்டும் புரிஞ்சுக்கணும். ஒரே மாதிரியான ஒத்த குறிகளை பெருக்கும்போது ப்ளஸ் தான் வரும். மாறுபட்ட குறிகளை, அதாவது ஞாபகம் வச்சுங்க, மாறுபட்ட குறின்னா இது ரொம்ப முக்கியம். மாறுபட்ட குறி மைனஸ் பெருக்கல் ப்ளஸ் மைனஸ் தான் வரும். அதாவது ப்ளஸ் பெருக்கல் மைனஸ்னாலும் மைனஸ் தான் வரும். இது ரெண்டும் 1, இது ரெண்டும் 1. நல்லாவே ஞாபகம் வச்சுக்கலாம். இதே விதி தான் வகுத்தலுக்கும் வரும். அதனால் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரே மாதிரியான குறிகளை பெருக்கும்போது ப்ளஸ் தான் வரும், மாறுபட்ட குறிகளை பெருக்கும்போது மைனஸ் தான் வரும். அவ்வளோதான். அப்படியே ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்போ இங்கே மைனஸ் வந்திருக்கும்பொழுது நமக்கு என்னவாக இருக்கும்? 1 மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்திருக்கணும். இது ஃபஸ்ட்டில் மைனஸ் இருக்கிறதுனால 2வது என்ன வந்திருக்கணும்? ப்ளஸ் வந்திருக்கணும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸுங்கிறதுனால இந்த 1க்கு என்ன பண்ணணும்? +1. இங்கே என்னது? +1. ப்ளஸ் போட்டாலும் சரி தான், போடலனாலும் சரி தான். ப்ளஸ் போட வேண்டாம். இதான் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்கும் போது அதை போட்டுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் போக போக நல்லா தெளிவாயிட்ட பிறகு அதை போடவே தேவையில்லை. சரியா? ஓகே, புரிஞ்சுதா இப்போ நல்லா? ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். இந்த பயிற்சி ஃபுல்லாக இதுதான் வரும். இதை பயன்படுத்தி நம்ம அந்த பயிற்சி ஃபுல்லாக போட போகிறோம். சரி, 2வது கணக்கு பார்க்கலாமா? செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் -10 இன்ட்டு டேஷ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு வரும். இப்போ 20 வரணும். இங்கே என்ன இருந்தால் 20 வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி. இப்போ நம்ம தீர்வில் போட்டுப்போம், போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்து போடும்போது தான் நல்லா தப்பு இல்லாமல் போட முடியும். சரி,
இப்போ நீங்கள் வந்து நான் சொன்ன அதே 2 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டில் என்ன பாயிண்ட்டு, எண்களை பெருக்கு. ஒவ்வொன்றுக்கும் எழுத வேண்டாம், ஒரு தடவை இதை வச்சுக்கிட்டிங்கன்னா மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே போடலாம், இல்லை எழுதி கூட நீங்கள் வச்சுக்கிட்டு பார்த்து போடலாம். எண்களை பெருக்கு. எண்களை பெருக்கும்போது என்ன பண்ணணும், 10 எதால் பெருக்குனா 20 வரும். ஓர் 10 10, 2 10 20 இல்லையா, 20 வந்துருச்சு. 2ஆல் பெருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. அடுத்து அதுக்கு என்ன குறி வரும் அப்படிங்கிறது தான் நம்ம அங்கே பார்க்க வேண்டியது. இங்கே மைனஸ் இருக்குது, ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து ப்ளஸில் வந்திருக்கு. அப்போ என்ன செய்யணும், ஒன்று ப்ளஸ்ஸையும் பெருக்கும்போது ப்ளஸ் வரும். அடுத்தது மைனஸையும் பெருக்கும்போது ப்ளஸ் தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்குன்னா ரெண்டாவது மைனஸாக இருந்தால் தான் நமக்கு ப்ளஸில் ஆன்சர் வந்திருக்கும். அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு. சரியா, அப்போ இந்த 2க்கு என்ன பண்ணணும், -2. இதுக்கு என்ன ஆன்சரு, இதில் -2. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் சம் போடலாமா. தேர்ட் சம்மில் 100 பெருக்கல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு -500. சரியா, இப்போ இதில் வந்து தீர்வு போடுவோம். ஃபஸ்ட்டு என்னது, எண்களை பெருக்க வேண்டும். 1 எண்களை இப்போ 100 எதால் பெருக்குனா 500 வரும். 100 5ஆல் பெருக்குனா 500 வரும். 5ஆல் பெருக்கணுங்கன்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே மைனஸ் வந்திருக்கு, இந்த 5க்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். மைனஸ் போடணுமா ப்ளஸ் போடணுமான்னு பார்க்கணும். நம்ம என்ன பார்த்துருக்கோம், மைனஸ் ஆன்சரில் வந்தால் இங்கே ப்ளஸ் மைனஸ்னு வந்திருக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வந்திருக்கணும். அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஓகேவா, இப்போ என்ன வருங்க, -5. ரொம்ப ஈஸியாக போடலாம். அந்த டிப்ஸு சொன்னோம் இல்லைங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அழகாக போட்டிங்கன்னா தவறில்லாமல் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம், டேஷ் இன்ட்டு -9 இஸ் ஈக்குவல் டு -45. -45ன்னு வந்திருக்குது. சரியா, இப்போ தீர்வு போடுவோம். தீர்வில் எண்களை பெருக்கு. முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எண்களை பெருக்கு. இங்கே என்ன பெருக்கணும், என்ன இருந்தால் எதை வந்து பாருங்கள் பெருக்குனா 45 வரும். 45 வரணும். 9 எதால் பெருக்குனா 45 வரும். 9 5 45. அப்போ 5 தானே, 5 9 45. ரைட்டா, அப்போ இங்கே 5 தான் வரும்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்தது என்ன குறி வரும், இங்கே 45க்கு என்ன குறி போட்டிருக்காங்க, மைனஸ் வருது. இங்கே மைனஸ் வரணும்னா என்ன வரணும், இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இது என்னவாக இருக்கும், ப்ளஸ் மைனஸ்னு வரும். அல்ல மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்தால் தான் அதை பெருக்கும்பொழுது நமக்கு மைனஸில் ஆன்சர் வரும். அதனால் இந்த 5க்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். அப்புறம் 5க்கு நம்ம என்ன போட போகிறோம், +5. சரியா, பெருக்கி பாருங்கள், 9 45 ப்ளஸ் மைனஸ் மைனஸ். ஓகேவா, சூப்பர். நெக்ஸ்ட்டு சம் போடலாம். 5th சம் போடலாம். டேஷ் இன்ட்டு 75 இஸ் ஈக்குவல் டு 0. தீர்வு எழுதிப்போம். ரொம்ப ஈஸியான கணக்கு. நீங்கள் வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஒரு எண்ணையும் 0வால் மல்டிப்ளை பண்ணால் அதனுடைய ஆன்சர் 0 தான். 0 வரணுன்னா அந்த எண்ணை நீங்கள் 0வால் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். சரியா, இதில் வந்து உங்களுக்கு குறிக்கி வேலையே கிடையாது. தீர்வு 0 இன்ட்டு 75 ஈக்குவல் டு 0. எனிதிங் இஸ் மல்டிப்ளைடு பை 0 இஸ் 0. சரி, அப்போ இங்கே என்ன வரும்,
0. இது ஈஸியான கணக்கு. அதை இதை கேள்வி கேட்பாங்க, இதை கேள்வியாக கேட்பாங்க. இதில் வந்து மார்க் வாங்கணும். நீங்கள் எதை வந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி தான், அதை 0வால் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 0 தான். சரியா? மெமரியில் நல்லா வச்சுக்கோங்க. இது மாதிரி கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து சரியா தவறா என கூறுக அப்படின்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் வந்து -15 × 5 = 75ன்னு இருக்குது. இது வந்து பெருக்கலுங்கிறதுனால நீங்கள் வந்து எண் பெருக்கல் குறிப்பெருக்கல் ரெண்டுத்தையும் பார்க்கணும். எண் பெருக்கல்னா என்ன? 15 5 5 25 5 மீதி 2 1 5 5 75 5 75ங்கிறது சரி. ஆனால் இங்கே பாருங்கள், மைனஸ் இருக்குது, குறி பெருக்கல் ப்ளஸ் குறி இருக்குது. 5க்கு என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அது பெருக்குனா என்ன வரும்? மைனஸ் ப்ளஸ்ஸை பெருக்குனா மைனஸ் வரணும். சரி, ஆனால் இங்கே வந்து ப்ளஸில் போட்டிருக்காங்க, அதனால் இது வந்து தவறு. சரியா? எப்படி தவறுன்னு புரியுதுங்களா? 5 5 75ன்னு ரைட் போட்டுறாதீங்க, குறி இருக்குது, குறியை பார்க்கணும். சரியா? மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கே இதுக்கு 15க்கு மைனஸ் இருக்குது, 5க்கு ப்ளஸ் இருக்குது. சரியா? பெருக்கல் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இது பெருக்கணுங்கிறது செயல். நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுது. இந்த 5 என்ன கேரக்டர்னாக்கா ப்ளஸ் கேரக்டர், இந்த 15 மைனஸ் கேரக்டர். மைனஸையும் ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் தான் வரும், மறக்காதீங்க. சரி, அடுத்த சம் வந்து செகண்ட் சம் வந்து -100 × 0 × 20 = 0ங்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இங்கே பெருக்கல்ல 0 இருக்குல்ல, 0 பெருக்குதில்ல, எதை பெருக்கினாலும் எத்தனை நம்பரை 0வால் பெருக்கினாலும், இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், இன்னொரு நம்பர், எத்தனை நம்பர் இருந்தாலும் அதை 0வால் பெருக்குனா ஆன்சர் 0 தான். சரியா? இது சரி, நல்லா மைண்டில் வச்சுக்கணும். பார்த்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பரீட்சையெல்லாம் கேட்பாங்க. இன்னும் நீங்கள் என்னமோ நினச்சிக்கிட்டு பெருக்கிட்டுலாம் இருக்காதிங்க, அதில் பெருக்கலாம் வேண்டாம். 0வால் எதை பெருக்கினாலும், எத்தனை எண்களை பெருக்கல்ல இருந்தாலும் அது 0 தான், ஆன்சர் 0 தான். அடுத்த சம் பார்ப்போம். 8 பெருக்கல் -4 = 32. இப்போ வந்து பாருங்களேன், ஃபஸ்ட்டு என்ன பெருக்கு? 8 4 8 32, இது ஓகே. ஆனால் குறிப்பெருக்கல் என்ன? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரணும்? இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, மைனஸ் தான். இப்போ -32ன்னு வர்றது பதிலாக வெறும் 32 போட்டிருக்காங்க, அதனால் இது தவறு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது ஒரு செட்டு. இந்த வந்து சரியாக தவற முடிஞ்ச உடனே ஒரு கோடு போட்டுருங்க, 2 லைன் வந்து கோடு போடணும். இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் வந்து பாருங்கள், பின்வரும் பெருக்கற் பலனில் எவ்வகை குறியீடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு குறை முழுக்களை எடுத்துக்கிட்டு குறை எண்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சிங்களேன். அதை 16 முறை நம்ம போட்டு பெருக்கும்பொழுது என்ன குறி வரும், ஆன்சராக என்ன குறி வருங்கிறது தான். 16 முறை அப்படின்னா என்ன பாருங்களேன். 16 தடவைனா 16 தடவை மைனஸ். அதாவது நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், மைனஸ் பெருக்கல் மைனஸ் என்ன வருது? 2 தடவை பெருக்கும்போது என்ன வருது? ப்ளஸ் வரும். சரியா? இதே 3 தடவை பெருக்குங்க, மைனஸ் பெருக்கல் மைனஸ் பெருக்கல் மைனஸ் என்ன வரும்? ஆன்சர் மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸை திரும்ப மைனஸ் பண்ணுறோம், மைனஸால் ப்ளஸ்ஸை மைனஸால் திரும்ப பெருக்கும்பொழுது மைனஸ் வரும். அப்போது என்னன்னா, இந்த மைனஸினுடைய அடுக்கு, அதாவது எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த நீங்கள் சிம்பிளாக இப்படி கூட எழுதிக்கலாம். இந்த கேள்வியை இப்படி கூட கேட்கலாம். -1னுடைய அடுக்கு 2 அப்படின்னா மைனஸை 2 தடவை போடுறோன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? -1 பெருக்கல் -1ன்னு அர்த்தம். ஒன்றையும் பெருக்குனா 1 தான், மைனஸும் பெருக்குனா ப்ளஸ் தான், +1 ப்ளஸில் ஆன்சர் வரும். நம்ம 1ங்கிறது இல்லை, இந்த குறியை மட்டும்தான் கேட்குறாங்க நமக்கு. அதில் வந்து
ப்ளஸில் ஆன்சர் வரும். அப்போது அடுக்கு அதாவது இந்த மைனஸை இரட்டை எண்ணிக்கையில் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் தான் வரும். இதே 4 மைனஸை மல்டிப்ளை பண்ணு ப்ளஸ் தான் வரும். 6 மைனஸை மல்டிப்ளை பண்ணு ப்ளஸ் தான். 8 இப்படி வரும். சரிங்களா? 16ங்கிறது இரட்டைப்படை எண். அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து ப்ளஸ் தான் வரும். இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு ஆன்சர் வந்து ப்ளஸ் தான் வரும். 16 தடவை மல்டிப்ளை பண்ணால் மைனஸை ப்ளஸ் வரும் ஆன்சரு. அதே இங்கே பாருங்கள், குறைமொழிகள் 29 தடவை. 29ங்கிறது வந்து ஒற்றைப்படை எண். இங்கே காரணம் வந்து கூட எழுதிக்கலாம். காரணம் 16 ஒரு இரட்டைப்படை எண். எண் அப்படிங்கிறது தான் காரணம். அதே இங்கே பார்க்கும்போது இதில் வந்து 29 தடவை நம்ம மைனஸை போட்டு மல்டிப்ளை பண்ணாக்கா மைனஸ் தான் வரும். இது ஒரு நல்ல கொஸ்டின். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 29 தடவை மைனஸை போட்டு பெருக்குனா அது மைனஸ் தான் வரும். ஏன்னா 29ங்கிறது ஒரு ஒற்றை எண். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் 29 என்பது ஒரு ஒற்றை எண், ஒற்றைப்படை எண். படையின் செஞ்சான்னு சொல்லணும், சேர்த்துக்கலாம், இல்லை ஒற்றை எண்ணுனாலும் ஒன்று தான். அதான் காரணம். 29 தடவை நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணால் அது மைனஸ் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போது 4வது கணக்கு, பெருக்கல் பலனை காண்க. பெருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது வரைக்குமே நம்ம பெருக்கல் தான் செஞ்சுட்டு வரோம். இதுலேயும் வந்து பெருக்கல் பலனைக்கான டைரெக்டாக பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பெருக்கணும்னு சொன்னால் என்ன, 2 டிப்ஸு, எண்ணெய் பெருக்கு, எண்களை பெருக்கு, அப்புறம் குறிகளை பெருக்கு. மறக்கக்கூடாது. எண்ணெய் பெருக்குன்னா ஃபஸ்ட்டு என்ன, 35 பெருக்கல் 22. 35யும் 22 பெருக்குன்னா என்ன வரும்? பெருக்குங்க பார்ப்போம். 2ஆல் பெருக்கும். 2 10க்கு செவ்வாய்க்கு 1, 2 6 1 7. அதே 2ஆல் பெருக்கும்போது திரும்பவும் 70 வரும். சரியா? கூட்டிப்போம். 0 7 7 770. அடுத்தது இதோ பெருக்கணும் இல்லையா? செகண்ட் ஒன் வந்து குறிகளை பெருக்கணும். குறிகளை பெருக்கு. குறிகளை பெருக்கு அப்படின்னு சொன்னால் குறி என்னது? இங்கே மைனஸ் இருக்கா? மைனஸ் பெருக்கல். இங்கே என்னது? ப்ளஸ். என்ன வரும்? மைனஸ். அப்போது மைனஸ். என்னுடைய ஆன்சர் என்ன வருது? மைனஸ் 770. இது இங்கே இருக்கணும். இதை பார்த்து தான் இங்கே டிக் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர் நேராக பெருக்கி எங்கேயாவது பெருக்கிட்டு ஆன்சரை மட்டும் எடுத்து போடக்கூடாது. பக்கத்துலேயே இந்த பெருக்கல் எண்களை பெருக்கிறதும் குறிகளை பெருக்கிறதும் இருக்கணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் வந்து -10 into 12 into -9. இப்படி நிறைய எண்களையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தீர்வு எழுதிக்கோங்க. தீர்வில் நம்ம முதல் பாயிண்ட் வந்து எண்களை பெருக்கலாம். சரியா? எண்களை பெருக்கும்போது என்னது? ஃபஸ்ட்டு கணக்கு எழுதிப்போம். -10 பெருக்கல் 12 பெருக்கல் -9. இது கணக்கு. 1வது பாயிண்ட் என்ன? எண்களை பெருக்கு எழுதிக்கோ. இங்கே அங்கே போய் எழுதுறதை இங்கே எழுதிங்க. ரெஃபருக்குள்ளே போடுறத எண்களை பெருக்கு. எண்களை பெருக்குன்னா என்னது? 10 இருக்குது, பெருக்கல் 12 இருக்குது, பெருக்கல் 9 இருக்குது. சரியா?
பெருக்கல்ல நம்ம மாற்றி மாற்றி பெருக்கலாம். இப்போ ஈஸியாக இதை பெருக்கும்போது நம்ம 10யும் 12யும் பெருக்குனாக்கா நம்ம அப்படியும் பெருக்கலாம், இல்லை இப்படியே பெருக்கலாம். சரி, 10யும் 12யும் பெருக்குனா என்ன வரும்? 12 ஒரு எண்ணெய், அதாவது 0வில் 10, 100, 1000, 10,000 இந்த மாதிரி ஒரு எண்களால் ஒரு எண்ணெய் பெருக்கும்பொழுது அந்த எண்ணோடு 0வை சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ 12 கூட 0 சேர்த்தா 120 பெருக்கல் 9. இதை பெருக்குனா என்ன வரும்? 0, 9 2 18 8 பாக்கி 1, 1 9 9 1 10. சரியா? இதுதான் நமக்கு ஆன்சர். இப்போ ரெண்டாவது என்ன செய்ய போகிறோம்? குறி பெருக்கல், குறிகளை பெருக்கிறது. குறி பெருக்கல் என்ன பண்ண போகிறோம்? என்ன குறி இருக்குது? மைனஸ் பெருக்கல் 12க்கு என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு பெருக்கல் இங்கே மைனஸ். சரியா? இப்போது நம்ம இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். ஃபஸ்ட்டு பெருக்குன்னா என்ன வரும்? மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வரும். பெருக்கல் இங்கே மைனஸ் இருக்குது, அதை போடும். இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா மைனஸ் மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ். சரியா? அப்போ ப்ளஸில் தான் ஆன்சர் வரும். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொன்னாக்கா தேர்ஃபோர் இங்கே எழுதிக்கோங்க ஆன்சர். தேர்ஃபோர் -10 பெருக்கல் 12 பெருக்கல் -9 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ப்ளஸில் வருது, ப்ளஸ் 1080. சரியா? இப்படியே போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கோங்க, ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். இங்கே பாருங்கள், மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ரெண்டு மைனஸையும் பெருக்குன்னா ப்ளஸ் தான். இது ப்ளஸ் தான். ஓகே, ஆன்சர் ப்ளஸில் வர்றது. சரியா? இருந்தாலும் போட்டு பார்க்கணும், இந்த மாதிரி போட்டு காமிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். -9 இன்ட்டு -8 இன்ட்டு -7 இன்ட்டு -6. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த கணக்கில் 4 நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்த்தோம், அதுதான் இங்கே வந்திருக்குது. இப்போ நம்ம தீர்வு எழுதிப்போம். தீர்வு கணக்கு எடுத்து எழுதிக்கலாம். என்ன செய்ய சொல்கிறேன்? ஃபஸ்ட்டு என்ன? எண்களை பெருக்கு, எண் பெருக்கல் பண்ண போகிறோம். எண் பெருக்கல்ல என்னது? 9 பெருக்கல் குறி இல்லாமல் எடுத்துக்கணும், பெருக்கல் 7 பெருக்கல் 6. சரியா? அதான் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன வரும்? 9யும் 8யும் பெருக்குனா 9 8 72 பெருக்கல் 7யும் 6யும் பெருக்குன்னா 7 6 42. சரியா? இதையும் பெருக்கிட்டோம், இதையும் பெருக்கிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். அடுத்தது 2ஆல் மல்டிப்ளை 2 2 4 7 2 14. 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2 8 7 7 28. சரியா? இப்போ கூட்டி போடுங்க. 4 8 4 12க்கு 2 பாக்கி 1 9 10க்கு சேவ் பாக்கி 1 3. சரியா? இப்போ பெருக்கிட்டோம், நம்ம தவறு இல்லாமல் பெருக்கிட்டோம். இது பெருக்குனா நமக்கு இது ஆன்சர். ஓகே, அடுத்ததான் நம்ம செகண்டில் குறி பெருக்கல். குறிப்பெருக்கல் போட போகிறோம். இப்போ குறிப்பெருக்கல்னால் என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம இவ்வளோ போட்டுக்கலாம். மைனஸை பெருக்கணும், மைனஸ் பெருக்கல் மைனஸ் பெருக்கல் மைனஸ். இப்போ மைனஸ் எத்தனை தடவை பெருக்கிறோம் பாருங்கள். சரி, இப்படியே பாருங்களேன். இது மைனஸ் பெருக்குனா ப்ளஸ், ரெண்டாவது லைன் இந்த பெருக்கல் போட்டுங்க. அடுத்து இந்த மைனஸ் பெருக்குனா ப்ளஸ், ப்ளஸ்ஸும் பெருக்குனா ப்ளஸ் தான். சரியா?
இப்போ நமக்கு ப்ளஸ்ஸில் தான் ஆன்சர் வரும். இந்த ஏற்கனவே நான் பாருங்கள் சொன்னேன், ஒரு ஈவன் நம்பர்ஸில் நம்ம மைனஸை மல்டிப்ளை பண்ணாக்கா அது ப்ளஸ் தான் வரும். அதாவது இரட்டைப்படை எண்ணிக்கையில் நம்ம மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் தான் வரும். இப்போ ஒரு கணக்கு பார்த்தோம், அதே மாதிரி தான் ஒரு மைனஸு, இங்கே ஒரு மைனஸு, இங்கே ஒரு மைனஸு, இங்கே ஒரு மைனஸ், 4 மைனஸ் ப்ளஸ் வருது ஆன்சர். சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். therefore -9 into -8 into -7 into -6 is equal to ப்ளஸில் தான் வரும். ப்ளஸ் போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கோங்க, 30,3024. இதுதான் ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். 4th சம் போடலாம். -25 into 0 into 45 into 90. இதுக்கு நம்ம தீர்வு போடலாம். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், -25 into 0 into 45 into 90. நீங்கள் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இங்கே என்ன இருக்குது? 0வால் மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால் எல்லாம் இதனுடைய ஆன்சரு டோட்டல் 0. தீர்வில் நீங்கள் -25 into 0 into 45 into 90 is equal to ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து 0. 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும், எதை பெருக்கினாலும் 0 தான் பதிலாக வரும். இங்கே வேணாலும் எழுதிக்கோங்க. 0வால் எதை, பூஜ்ஜியத்தால் எதை பெருக்கினாலும் 0 தான் ஆன்சராக வரும். ஓகேவா? மறக்கக்கூடாது. எனிதிங் இஸ் மல்டிப்ளைடு பை 0 இஸ் 0. மறக்காதீங்க, இது ரொம்ப முக்கியமான கணக்கு. நெக்ஸ்ட் சம் போடலாம். 5th சம் வந்து -2 into ப்ளஸ் 50 into -25 into 4. சரியா? ஓகே, இது நம்ம போடலாம். இதுக்கு தீர்வு எழுதிக்கோங்க. தீர்வு கணக்கு எழுதிக்கலாம். -2 into ப்ளஸ் 50 into -25 into 4. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஈஸியாக நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ண கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு எண் பெருக்கல் தான். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? எண் பெருக்கல். என்ன இருக்குது? 2 into 50 into 25 into 4. சரியா? இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 50 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 100 வரும். பெருக்கல் 25 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 100 வரும். சரியா? இப்போ 100யும் 100யும் மல்டிப்ளை பண்ணால் 100யும் 100யும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? அதை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 1 போட்டு இங்கே 2 சைபர், இங்கே 2 சைபர் அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். மொத்தம் 4 சைபர். 4 சைபர்னா 10,000. இதுதான் இதனுடைய ஆன்சர். இதுதான் எண் பெருக்கல். இங்கே குறி பெருக்கல் பார்ப்போம். குறியில் என்னென்ன குறி இருக்குது? மைனஸ் இருக்குது, பெருக்கல் ப்ளஸ் இருக்குது, பெருக்கல் மைனஸ் இருக்குது, பெருக்கல் ப்ளஸ் இருக்குது. சரியா? 4க்கு ப்ளஸ் தான் ஆன்சர். அப்போது இதை பெருக்கும்போது மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அப்புறம் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். இந்த குறி பெருக்கல் குறி. இப்போ 2 மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் தான் வரும். பெருக்கும்போது ஒத்த குறியை பெருக்குனா ப்ளஸ் தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து ப்ளஸ்ஸு. அப்போ இதனுடைய தீர்வு என்ன எழுதலாம்? therefore
-2 இன்ட்டு +50 இன்ட்டு -25 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு +10,000. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம்.